Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம குழி பணியாரம் செஞ்சுக்க போறோம். அதுமே வந்து ஸ்டஃப்டு குழி பணியாரம் ஸ்வீட் தான். வந்துருங்க வீடியோக்குள்ள. குழி பணியார சட்டி வச்சிட்டு கொஞ்சமா நெய் விட்டுக்கிறேன் நான். இதுல கொஞ்சமா தோசை மாவு, இப்போ ஸ்டஃபிங் வந்து இது வந்து பூரன், நம்ம போலி எல்லாம் செய்வோம்ல அதே மாதிரி பூரன் தான். கடலைப்பருப்பு ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு கால் கப்பு வந்து தேங்காய், பச்சை தேங்காய், அப்புறமேட்டா கொஞ்சமாக ஏலக்காய், வெல்லம், ஒரு 1/2 கப்பு வந்து வெல்லம், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுக்கணும், நிறையெல்லாம் வைக்கக்கூடாது. இது மேலே திரும்ப நம்ம கொஞ்சமாக தோசை மாவு விட்டுக்கிறோம். இந்த மாதிரி அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப மேலே கொஞ்சமாக நெய், எண்ணெயும் விட்டுக்கலாம். எண்ணெய் விடுறவங்க எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெய் போட்டாச்சு. எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம திருப்பி போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரை ஆனது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம குழி பணியாரம், ஸ்டஃப்டு குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருச்சு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.